எல்லா பெண்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருந்தார், ஒளியாக இருந்தார். அம்மா இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு பிரியத்தை, அன்பை, நம்பிக்கையை விதைத்து விட்டு சென்றார். அப்படியே அம்மாவுடைய காரே எப்படி வரும், தேர் வர்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நம்மளுக்கு திருவாரூர் தேரை சொல்வார்கள் அழகுக்கு, அதை போல எங்கள் அம்மாவின் காரே எங்களுக்கு அதை விட பெரிய தேராக இருந்தது. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. 2 லட்சம் பேர் தப்பா வாக்களிச்சதுனால 32,75,600 ரூபாய் நீங்க நஷ்டப்பட்டிருக்கீங்க. அம்மா இருந்த போதிலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே நமக்காக உழைக்கக்கூடிய கட்சி. அம்மாவுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24. அது அப்ப இருந்து கட்சியில கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். மகளிர் தினத்தையும் அப்படித்தான் கொண்டாடிட்டே இருப்போம். 2 சேர்த்தி கொண்டாட கொண்டாட தீராத விஷயங்கள். அப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்து விட்டு போனார் அம்மா. சாதாரண வாழ்க்கையா? எல்லா பெண்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருந்தார், ஒளியாக இருந்தார். அம்மா இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு பெரும் ஒரு பிரியத்தை, அன்பை, நம்பிக்கையை விதைத்து விட்டு சென்றார். தன் வாழ்க்கையவே மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார். அதனால நமக்கு அந்த பிரியம் நினைக்கும் பொழுதே அந்த அழகான முகம் இங்க இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லா. அப்படியே அம்மாவுடைய காரே எப்படி வரும், தேர் வர்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாய்ஸ் கிரவுட்ல அவங்க வீட்டில இருந்து அந்த கார் இப்படி வெளியில வந்து இப்படி வர்ற பார்த்தீங்கன்னா தேர் வருவதை போலவே இருக்கும். திருவாரூர் தேரை சொல்வார்கள் அழகுக்கு, அதை போல எங்கள் அம்மாவின் அந்த லேண்ட் க்ரூசர் காரே எங்களுக்கு அதை விட பெரிய தேராக இருந்தது. அப்படி நமக்காக வாழ்ந்து மறைந்த நமது தங்க தலைவியை, நமது தன்னிகரில்லாத தலைவி, இந்தியாவிலேயே எத்தனை பேரை சொல்லலாம்? இந்திரா காந்தி அம்மையாரை சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பெரிய பிரதமர். ஆனா அவங்க ஜவஹர்லால் நேரு உடைய மகள். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா தான் நம்ம அம்மா. பேரை கூட நம்ம சொல்றது இல்ல, உங்களுக்காக சொல்றேன். அம்மானா எல்லாருக்கும் எது நினைவுக்கு வரும்? அவங்க தமிழ்நாடு முழுமைக்குமே பெற்ற தாய்க்கு முன்னால் அம்மா என்று உடன் நினைவுக்கு வருவது நமது புரட்சி தலைவி அம்மா. நமக்கெல்லாம் 2 அம்மா, நம்ம எல்லாருக்கும் 2 அம்மா இல்லையா? பெற்ற தாய் ஒரு பக்கம்னா எல்லோருக்குமே ஒரே அம்மா. அதனால் நாம் அத்துணை பேரும் சகோதர சகோதரிகள். ஒரு தாய்க்கு பிறந்தவங்க, அதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு அந்த காலத்துல. நாம் அத்துணை பேரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாது என்பதனால், அதனால்தான் பல தாய் வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகள் நாம்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னாராம். அது மாதிரிதான் நமக்கும் பல தாய் வயிற்றில் பிறந்த, ஆனால் ஒரே அம்மாவை ஒட்டுமொத்தமாக நாம் கொண்டிருக்கக்கூடிய உடன் பிறந்த சகோதரிகளுக்கும் மேலான ஒரு பிரியத்தை, பாசத்தை கொண்டிருப்பவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். எலெக்ஷன் வரப்போது, இன்னும் 1 மாதத்துக்குள் சட்டமன்ற தேர்தல், அதுவும் குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்க போகிற சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தல்ல இத்தனை சகோதரிகள் இருக்கீங்கன்னா அவ்வளவு குடும்பம். நீங்க நினைச்சா சாப்பாடே போட மாட்டேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் பையன், கூட பிறந்தவன், ஹஸ்பண்டு, எல்லாரையும். அப்படி இப்படி இல்லை, எப்பொழுதும் என்றைக்கும் அம்மா இருந்த போதிலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே நமக்காக உழைக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மட்டுமே மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள்ங்கிறத நம்பி, நீங்க நம்புற மாதிரியே குடும்பத்தில் இருக்கவங்கள சுத்தி இருக்கவங்களையும் வாக்களிக்க செய்யுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 என்ன பண்ணாங்க மக்கள்? நீ எல்லாரும் இல்ல, 2 லட்சம் தாங்க மொத்தமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே
திமுக வெற்றி பெற்ற திமுகவுக்கும் தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்ன அண்ணா திமுகவுக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் 2 லட்சம் தான். 234 தொகுதிக்கும் சேர்ந்து வெறும் 2 லட்சம் தான் வித்தியாசம் சகோதரிகளே. அந்த 2 லட்சத்துல உங்களுக்கு எத்தனை லட்சம் நஷ்டமாச்சு தெரியுமா? நான் சொல்லும் கணக்கு, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கணக்கு போட்டு நாங்க வச்சிருக்கிறோம். 2 லட்சம் பேர் தப்பா வாக்களிச்சதுனால 32,75,600 ரூபாய் நீங்க நஷ்டப்பட்டிருக்கீங்க. இது என்னடா அது உண்மையா இருக்குமா? எல்லாத்துக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. உண்மை 32,75,600 ரூபாய் இந்த 5 வருடங்களில் நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். இந்த திமுக ஆட்சியால் நிதி நிர்வாக திறமையற்ற, எந்த திறமையுமே அற்ற ஒரு முட்டாள் முதலமைச்சரை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரால், அவரது தவறான நடவடிக்கைகளால் கொஞ்சம் கூட மக்களை பற்றி சிந்திக்காத, மக்கள் ஆட்சினா தாம் பெற்ற மக்கள்னு தான் அவங்க அப்பாவும் நினைச்சாரு. இப்ப இவர் முதலமைச்சர் ஸ்டாலினும் அப்படித்தான் நினைச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். தம் பையன் அடுத்து கட்சியை பிடிச்சிருவானா, தம் பையன் தனக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆயிருவானா, அதை பத்தி மட்டும்தான் அவங்களுக்கு கவலை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா எப்படி நடத்தினார் இந்த கட்சியையும் ஆட்சியையும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எத்தனை பேருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது? கொஞ்சம் பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. புரட்சி தலைவர் பொன்மன செம்மல், மக்கள் திலகம், மனிதருள் மாணிக்கம், 8வது வள்ளல் என்று அறியப்படுகிற பாரத் ரத்னா எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரர். சகோதரிகளே, அவரை பற்றி படித்து பாருங்கள். அவரை படிக்க படிக்க இப்படி ஒரு மனிதனான ஆச்சரியமா இருக்கு. இறந்து போய் 37 வருஷம் ஆகி இன்னும் இந்த மக்கள் அவர் பேரை சொன்னா கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறீங்க தான் விசில் வரல. நார்மலா எல்லாம் கொஞ்சம் அடக்கமா இருக்காங்க இன்னைக்கு பிரதர்ஸ் எல்லாம். இது மகளிர் தின நிகழ்வு, நம்ம எல்லாம் அந்த கை தட்டுறெல்லாம் அதோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு நான் இன்னமும் விசில் அடிக்கிறது உண்டு. அவரை பேரை சொன்னாலே, அவர் பாட்டை போட்டாலே நமக்கு கால் தன்னை போல ஆடு, உட்காந்துக்கிட்டே அப்படியே ஸ்டெப் போடும் இல்லையா? அப்படி ஒரு பாடல் எப்படி வழி நடத்தினார். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பெரியவங்களை மதிக்கணும், பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெண்களை மதிக்கணும், தாயை போற்றணும், அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி வந்தவர் அவர். ஏழைகளுக்கு உதவணும், வள்ளல்னு எப்படிங்க பேர் வரும்? கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு ஒரு சாதாரண சினிமா நடிகருக்கு 8வது வள்ளல்னு பேர் சும்மா வராது. எப்படி வரும்? அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கார். சம்பாரிச்சது வச்சுக்கவே இல்லைங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய பெரிய மாட மாளிகைலாம் இல்லை. ராமாபுரத்துல ஒரு வீடு இருக்கு, அதையும் ட்ரஸ்ட் உருவாக்கி அந்த ட்ரஸ்ட் பேர்ல எழுதி வச்சுட்டு, காது கேளாதோர், அந்த பார்வை திறன் கூட குறைபாடு உடையவர்களுக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டார். தெரியுமா? செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு தான் நீங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய வாரிசுகளுக்கும், அவரோட வாரிசு இல்லை, ஜானகி அம்மாவுடைய அண்ணன் மகளுக்கு எழுதி வச்சு அவங்கள வளர்த்து அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஒரு காலேஜ் இருக்கு, அதுவும் இஷ்டத்துக்கு பைசாலாம் வாங்க முடியாது, அதுவும் ட்ரஸ்ட்ல தான் இருக்கு. இவ்வளவுதான் அவருக்கு சொத்தே. ஆனால் அவர் சொத்தாக அடைந்தது நம்ம எல்லாம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களும் யாரெல்லாம் அவரை பற்றி நினைக்கிறார்களோ அத்துணை பேரும் நெஞ்சில் நன்றியோடு, கருணையோடு, அன்போடு, சிலிர்ப்போடு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மனிதராக, மனித புனிதராக வாழ்ந்து மறைந்தார் நமது தலைவர். சகோதரிகளே, அதுதான் இந்த கட்சி இன்றும் நன்றாக இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அடேங்கப்பா, திட்டங்கள். அம்மானா அறிவு, தலைவர்னா வள்ளல் தன்மை, அம்மானா என்ன நினைவு வருது? அழகு, அறிவு, ஆற்றல்.